ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக எல்லா வீட்லேயும் மட்டன் குழம்பு பண்ணுவோம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு மட்டன் குழம்பு. இட்லிக்கு தகுந்த மாதிரி இட்லி, சாதம் இது ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலே நம்ம காலையில் இட்லி செஞ்சோ, தோசை செஞ்சோ, ஒரு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு செய்வோம். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு காலையில் ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா மதிய லஞ்சுக்கு ஒரு ரசமும் சாதமும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டன்ட் மசாலாவில் குழம்பு செய்கிறப்போ டேஸ்ட் நல்லாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. யாரும் அந்த மாதிரி விரும்பி வாங்கவும் மாட்டீங்க. டெய்லி மசாலா அரைச்சி இந்த மாதிரி வதக்கி அரைச்சி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குழம்பு பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதே சமயம் நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் மட்டன்லாம் இன்ஸ்டன்ட் மசாலா போட்டிங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சொன்னதே கிடையாது. சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன மசாலா நான் போட்டு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு தகுந்தா போல தான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதை அரைச்சிருவோம். நான் வந்து சின்ன வெங்காயம் மட்டன் சிக்கனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெசிபிக்கு வந்தீங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை தான் அரைச்சி குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இதை அரைச்சிருவோம். 150 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் இது போல் சின்ன பூண்டாக இருக்கனால ஒரு 20லேருந்து ஒரு 30 கிட்ட சின்ன பூண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா பூண்டு விட கம்மியாக இருக்கிற மாதிரி இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்து தோலை சீவிட்டு வெட்டியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி போட்டாலே அது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மட்டனை நல்லா வதக்கி விட்ருவோம். மட்டன் வந்து நல்லா வதங்கி அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்தி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சிக்கனுக்காக இருந்தாலும் சரி, மட்டனுக்காக இருந்தாலும் சரி சக்தியில் தான் நான் வாங்குவேன். அதுதான் இப்போ போட போகிறேன். இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இது பெரிய பாக்கெட் அப்படிங்கிறதுனால நான் 2-3 தடவை செஞ்சுட்டேன். மீதி இருக்கிறத சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம இதில் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்ற மாட்டோம். அப்படியே வேக வச்சு எடுக்கிறது தான். இது போல் நல்லா அந்த மட்டன் கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறணும். மறுபடியும் அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டனை வதக்கணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மசாலாலாம் போட்டுட்டு ஒரு வதக்கணும்னா நல்லா அந்த மசாலா வந்து மட்டனில் பிடிக்கும். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த டைமில் தண்ணி சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டு விசில் ஆஃப் பண்ணியாச்சு. சரி, மதியத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் வச்சு விட்டுட்டேன். இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அடுத்து ரசத்தையும் வச்சு விட்டுட்டோம்னா மதியத்துக்கு நமக்கு வேலை மிச்சமாயிரும். அதனால ரசத்துக்கு வந்து நான் தாளிச்சு விட்டல. இது ஆஃப் ஆயிடுச்சு. இந்த அடுப்பு சும்மா தான் இருக்குது. அதனால் ரசம் தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னென்னா நம்ம பிரியாணி ஆர்டர் எடுத்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிரியாணி இல்லை நான்வெஜ்ஜில் எந்த ஐட்டம், நான்வெஜ்ஜில் கிரேவி, சுக்கா, வறுவல், இந்த மாதிரி சில்லி இந்த மாதிரி இருந்தாலும் வெறும் பிரியாணி இல்லாமல் வெறும் நான்வெஜ் கிரேவி, குழம்பு இந்த மாதிரி வேணும்னா கூட அதையும் கூட நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதாவது வெஜ்ஜில் கிடையாது, நான்வெஜ்ஜில் வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிறந்த நாள், அப்புறம் கல்யாண நாள், இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் எல்லோரும் ஒன்றா இருக்கிறப்போ 1 கிலோ இல்லைன்னா நம்மளே சில நாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி நம்மளே ஒரே டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம், இன்னொரு வேறு டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபேமிலியில் ஒரு 8 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 பேர் 8 பேர் இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோ பிரியாணி ஆர்டர் போட்டுக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஆர்டர் கூட நம்ம செஞ்சு கொடுக்குறோம். விசேஷத்துக்காக மட்டும் இல்லை, நீங்கள் டேஸ்ட் பார்க்கணும், ஒரு பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் வந்து வாங்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 பேர் கிட்ட கூட நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 1 கிலோ 1.5 கிலோ அப்படின்லாம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுவோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை, நான்வெஜ்ஜில் மட்டன் குழம்பு,
சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழம்பு வகைகள் எல்லாமே செய்வோம் நான்வெஜ்ஜில். அதே போல் வறுவல், சுக்கா, சில்லி இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆர்டர் செஞ்சு கொடுப்போம். பிரியாணி மட்டும் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறோம், எங்களுக்கு குழம்பு மட்டும் ஆர்டர் எடுத்துக்குவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்குவோம். நீங்கள் வீட்டில் சாதத்தை மட்டும் வடித்து எடுத்துட்டு நீங்கள் குழம்பு எதுனா வேணும் அப்படின்னா மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா, இல்லை நாட்டுக்கோழி குழம்போ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நாங்கள் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா நாங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர் தான், அதில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கும் 4 விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு நான் வந்து புளி கரைச்சிக்கிறேன். புளி வந்து கரைச்சி சக்கை எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 தக்காளி போட்டு கரைச்சிக்கிறேன். தக்காளி புளி 2 கரைச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்ருவோம். அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம். ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 4-5 பூண்டுப்பல். இப்போ இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தேவையான தட்டி எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து ரசத்துக்கு தட்டினோலே அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா இப்போ தக்காளியும் புளியும் கரைச்சலையா சேர்த்தாச்சு. புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறதுனா தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். ரசம் வந்து லைட்டாக பொங்கி வரட்டும், இறக்கிக்கலாம். இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இட்லி எடுத்துடலாம். மட்டன் குழம்பு வேக வச்சு நல்லா வெந்துடுச்சு. இது இப்படியே எடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுடலாம். அதிகமாக வேணால் லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கவே இல்லை, ஏன்னா நான் கடைசியில் தாளிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்கல. கடைசியில் கொஞ்சம் ஒரு தாளிப்பு எடுத்து தாளிச்சிக்கலாம். ரசம் வந்து பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி. அவ்வளோதான். ரசத்தை இறக்கி வச்சுருவோம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட குழம்பு வந்து நல்லா வேக வச்சாச்சு. நம்ம கறி வேகாமல் இருந்திருந்தால் கூட அந்த 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். 1/2 கிலோ கறி அப்படிங்கிறதுனால கறி இருக்கிறதே தெரியல, குழம்பு மட்டும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தண்ணி குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாமாவுக்கு பிடிக்கும். அதனால தான் தண்ணி குழம்பு இட்லிக்கும் இதுக்கும் சேர்த்து இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு இது வச்சிடலாம், கரண்டி. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு நம்ம தாளித்து ஊற்றினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலை. இன்ஸ்டன்ட் மசாலா போடுறப்போ அதிகமாக நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளித்தோம்னா அது ரொம்ப மனம் தூக்கலாக இருக்கும் அப்படின்றனால முதல்ல போட்டு தாளிக்கல. கடைசியிலையும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, இவ்வளோ தான். அடுத்து இதை போட்டு முன்னாடி கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா முதல்லே சேர்த்துக்கல, இப்போ தான் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்து இப்போ ஊற்றிடலாம். ஊற்றின உடனே மூடி வச்சிடணும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம வந்து மட்டன் குழம்பும் இட்லி செஞ்சுட்டோம். அது கூட மதிய லஞ்சுக்கு தேவையான ரசமும் சாதமுமே எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி காலையிலையும் மதியத்துக்கு சேர்த்து ஒரே வேலையாக நான் முடிச்சுட்டேன், ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டேன். அதே போல் நீங்கள் இந்த இட்லிக்கெல்லாம் மட்டன் குழம்பு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியாக இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கல. தேங்காய் இல்லாமல் இது போல் மட்டன் குழம்பு செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் மட்டனுக்கு வந்து கடைசியில் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.